அண்மை செய்தி காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தற்பொழுது சென்னை வந்தடைந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன் வணக்கம். தற்பொழுது கே.சி. வேணுகோபால் சென்னை வந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அவரை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இன்று இரவு அவர் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேச உள்ளதாக அதிகாரி தரப்பில் தகவலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளுடன் இன்று காலை முதல் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை IUML கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் தரப்பில் ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் குறித்து இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கே.சி. வேணுகோபாலுடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கிரீஷ் சோடங்கர் சந்திப்பில் கலந்து கொள்வார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் பிப்ரவரி 17ஆம் தேதி கே.சி. வேணுகோபால் சென்னை வந்திருந்த போது காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் தனிப்பட்ட நபர்களின் கருத்துக்கள் கட்சியின் நிலைப்பாடு அல்ல என்றும் தெரிவித்திருந்தார். இன்று நடைபெறும் இந்த சந்திப்பு வரும் தேர்தலில் இரு கட்சிகளுக்கும் இடையிலான தொகுதி பங்கீடு இறுதி செய்வதற்கான முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பூபாலன். இன்று சென்னையில் உள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின் இல்லத்தில் தற்பொழுது கே.சி. வேணுகோபால் சந்திப்பு நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற வாய்ப்புள்ளதாக தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தற்பொழுது சென்னை வந்தடைந்துள்ளார். மேலும் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினை கே.சி. வேணுகோபால் அவர்கள் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையானது நடைபெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் எத்தனை இலக்க தொகுதிகள் வழங்கப்பட உள்ளது என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாக வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத் வணக்கம். தற்பொழுது காங்கிரஸ் சார்பாக கே.சி. வேணுகோபால் அவர்கள் சென்னை வந்தடைந்துள்ளார். எத்தனை இலக்க தொகுதிகள் கேட்க வாய்ப்புள்ளது நௌஷாத்? கூடுதல் விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். மிக முக்கிய நிகழ்வு, அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வியில கடந்த வாரம் அதை உறுதிப்படுத்தினார் கே.சி. வேணுகோபால். ஆனா எப்போது பேச்சுவார்த்தை நடைபெறும் எதிர்பார்க்கவில்லை. இன்று குழு அமைத்து திமுக ஒவ்வொரு கட்சியும் அழைத்து பேசுவதில்லை. அந்த முதல் இன்று காலையில் இந்திய முஸ்லிம்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். உடனே காங்கிரஸ் பேச்சுவார்த்தை என்பது நாளை எடுக்குமா எதிர்ப்பதை இன்று இரவே, அதாவது 8 மணி அளவில் முதல்வரை சந்திக்க இருக்கிறார் கே.சி. வேணுகோபால் அவர்கள். மிக முக்கியமாக 30 இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் கேட்க இருப்பதாக தகவல் இருக்குது. ஆனால் திமுக பொறுத்தவரைக்குமே 28க்கும் கொடுப்பதாக 30 திட்டமிட்டதாகவும், ஆனால் காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் நாங்கள் 30 அல்லது 40 இடங்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் 2ஆம் கட்ட கடைகளை பொறுத்தவரைக்குமே இடங்களை அதிகமாக கேட்க வேண்டும் என தெரிவிப்பதாக தகவல் இருக்கிறது. இந்த போதிலும் தற்சமயம் விமான நிலையத்தை வந்தடைந்த கே.சி. வேணுகோபாலிடம் செய்தியாக கேள்வி கேட்டதற்கு வெயிட் அண்ட் சீ என சென்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக முதல் சந்தித்து நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில எத்தனை இடங்கள் கேட்க இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகும், அல்லது அது பேச்சுவார்த்தை நீடிக்குமா, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இடம் உறுதியாகுமா கேள்வி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.